சீமான் அவர்கள் பேசும்போது நடிகர் கூட்டத்தின் பின்னால் போகிற கூட்டம்னு சொல்லி பேசியிருக்காரு. நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரே சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் யாரு, புரட்சி தலைவி அம்மா யாருங்க? முதல்வர் விஜயை விமர்சனம் செய்த நாம் தமிழர் சீமானிற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்துள்ளார். திரையில் மட்டுமே நடிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான உழைப்பை செலுத்தி இரவு பகல் பாராது இந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஊர் மெச்சும் வகையில், உலகம் வியந்து பார்க்கும் வகையில் சிறப்பானது ஒரு நிதிநிலை அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அவர்களினுடைய துறை சார்ந்து, தொகுதி சார்ந்து, நலன் சார்ந்து தீவிரமாக அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் அதை நீங்க மன்றத்தில் பார்க்க முடியும். முதல்ல நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன், அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.